ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நேத்து எம்சிசில இருந்து நமக்கு கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கெடியூல்ல இப்ப மறுபடியும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஸ்கெடியூல் அப்டேட் பண்ணிருக்காங்க. எம்சிசி வெப்சைட்ல போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்மளுடைய பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேமெண்டோடைய லிங்க் வந்து அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நீடர் இருந்துச்சுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று விட்ட கவுன்சிலிங்ல இப்போ விட்ட கவுன்சிலிங்ல நிறைய அப்டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல் ரவுண்டு டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் என்னென்ன காலேஜஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 15% ஆல் இந்தியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆல் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜிப்மர் புதுச்சேரி காரைக்கால். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 1க்கு 14th and 16th கொடுத்துருந்தாங்க. 14th 15th ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 14th ஆகஸ்ட்ல இருந்து 20th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 21ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 14th to 20th ஆகஸ்ட் வரையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் 6th ஆகஸ்ட், அதாவது 16th ஆகஸ்ட்ல இருந்து 20th ஆகஸ்ட் வரையும். சாய்ஸ் லாகிங் வந்து 20th கடைசி டேட்ல, அந்த டேட்ல 4 மணி டு 11:55 வரை இருக்கும். ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் 21th ஆகஸ்ட் டு 22 ஆகஸ்ட் வரையும். 23 வந்து நமக்கு ரிசல்ட். 24 29 வரையும் ஆகஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் டேட்டு. 30 31 13th to 31th ஆகஸ்ட் வரையும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட்டா முடியுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து 4th செப்டம்பர்ல இருந்து 5th செப்டம்பர். அதே மாதிரியே சாய்ஸ் ஃபில்லிங் இது ரெஜிஸ்ட்ரேஷன் 5th செப்டம்பர்ல இருந்து 10th செப்டம்பர். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் ஃபில்லிங் வந்து 6th செப்டம்பர் டு 10th செப்டம்பர். கடைசி டேட் வந்து உங்களுக்கு அந்த சாய்ஸ் லாக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 6th செப்டம்பர்ல இருந்து 10th செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு 4 மணி டு 11:55 வரை அவைலபிளா இருக்கும். ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் 11th செப்டம்பர் டு 12th செப்டம்பர். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 13th வருது செப்டம்பர். 14 to 20 வரையும் ஜாயிண்ட் அப்டேட். 21 செப்டம்பர் டு 22 வந்து உங்களுக்கு அந்த சீட்டோடைய அந்த அலாட்மெண்டோடைய ஜாயினிங் லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 25 செப்டம்பர் டு 26, 26ஆம் தேதியில இருந்து 2 அக்டோபர் வரையும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். சாய்ஸ் ஃபில்லிங் 27 செப்டம்பர் டு 2 அக்டோபர். 3rd அக்டோபர் டு 4th அக்டோபர் வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ். 5th அக்டோபர் ரிசல்ட். ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 6th அக்டோபர் டு 12th அக்டோபர். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி சீட்டை வந்து டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு 13 to 15 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டே ரவுண்ட் வந்து 16 அக்டோபர் டு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து 16 அக்டோபர். அன்னைக்கே வந்து நமக்கு 16 அக்டோபர் டு 20 அக்டோபர் வரை நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். 7th அக்டோபர் டு 17th அக்டோபர் டு 20 அக்டோபர் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாகிங். 21 22 வந்து ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட். 23 ரிசல்ட். 24 to 30 வந்து உங்களுக்கு ஸோ ஜாயிண்ட் அப்டேட். ஓகே, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லி யூனிவர்சிட்டியில ஸோ டெல்லி கோட்டான்னு சொல்லிட்டு அதுல சிடபிள்யூ கேட்டகரி கோட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து மிலிட்ரி கோட்டா. ஸோ இந்த கோட்டாக்கான அப்ளிகேஷனோடைய அந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய லிங்க் எல்லாமே வந்து வெப்சைட்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் www.fmsc.du.ac.in வெப்சைட் மூலமா போய் நீங்க இதற்கான டீட்டெயிலை போர்ட்டல் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 31/7/2024 காலையில 10 AM ஓப்பன் பண்ணி டில் 4/8/2024 அப் டு 5 o'clock வரை அவைலபிளா இருக்கும். ஸோ அதோட டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிட்டு ஸோ இந்த சிடபிள்யூ கேட்டகரியில வரக்கூடிய அந்த கோட்டா பர்சன் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லா ப்ராசஸையும் அதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பத்தின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிடபிள்யூ கேட்டகரி கோட்டாஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அந்த மிலிட்ரி கோட்டா பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய நீட் யூஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் லிங்க் அதுல கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.